கிளம்புற எந்திரி அப்படிம்பேன். 5:30 ஆச்சா, எந்திரிச்சியா, ஏன் எந்திரிக்கல, ஏன் புக்கை இப்படி வச்சிருக்கிற, ஏன் நீட்டா வைக்கல, அதை கொண்டு போய் எங்க கோட் ஸ்டாண்ட்ல மாட்டல, ஏன் கண்ட இடத்துலையும் போட்டுக்கிற. எங்க அப்பா என்ன அப்படி வளர்த்தாருங்க. எங்க அப்பா அப்படி வளர்த்தார். அவரு கிட்டத்தட்ட நாங்களாம் மிலிட்ரியில வளர்ந்த மாதிரி வளர்ந்தோம். வீட்டில் டிசிப்ளின் அப்படி எல்லாம் கரெக்டா வச்ச இடத்துல வச்சிருக்கணும். பேட்டரி லைட் அங்க இருக்கணும், பேனா அங்க இருக்கணும். இன்னைக்கு பல வீட்டில் அப்படி கிடையாது. போன் அவசரமா பேசி நம்பர் எழுதிக்கங்கன்னா, கொஞ்சம் இருங்கோ பேனா எங்க இருக்குன்னு பாக்குறேன். அடப்பாவி, என் ஐஎஸ்டி செலவுல நீ பேனா எங்கேனா தேட போற. அப்புறம் அடுத்தாப்புல இன்னும் சில பேர் டேபிளையே தூசியா வச்சிருக்கிறான். ஏன்டா தூசியா வச்சுக்கிறேன், நம்பர் எழுதுறதா இருந்தா தூசியிலே எழுதிடலாம் பாருங்க, அதுக்கு தான் தூசியாவே வச்சிருக்கிறேன், இது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறான். அடப்பாவி, டேபிள் தூசியா இருக்கு, பேனா வைக்க வேண்டிய இடத்துல பேனா இல்ல, பென்சில் இல்ல. எந்த வீட்ல டிசிப்ளின் இருக்கா? இல்ல. நான் எங்க வீட்டுல விரட்டிக்கிட்டே இருப்பேன், கரெக்டா அங்கங்க இருக்கணும், அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்ப என் சின்ன பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா, பா ரொம்ப நீ மிலிட்டரி டிசிப்ளின் மாதிரி கொண்டு வரப்பா, தேவையா அதெல்லாம், இவ்வளவு கண்டிப்பா வேணுமாப்பா, கொஞ்சம் லீனியண்டா இருப்பா, இது என்னப்பா மிலிட்டரியாப்பா, இது வீடுப்பா அப்படின்னு. நான் சொன்னேன், மகளே உனக்கு தெரியுமா, ஒரு சிற்பி சிற்பம் செதுக்குகிறான், ஒரு கல்லை கொத்துகிறான். கல்லை கொத்துகிற போது உள்ளே இருந்து ஒரு சிற்பம் அழகாக வெளியில் வருகிறது. அதை கடவுள் என்று உலகம் வணங்குகிறது. உண்மைதானே? ஒரு முருகன் சிலை பண்றான், ஒரு அம்பிகை சிலை பண்றான். எப்படி பண்றான்? கல்ல கொத்திக்கிட்டே வரான் சிற்பி, உள்ளே இருந்து ஒரு முருகன் வருது, உள்ளே இருந்து ஒரு அம்பாள் வருது, எல்லாம் கணத்துல போட்டு கும்பிட்டுக்கிறான். நான் என் பொண்ணுக்கு சொன்னேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, உள்ளே இருந்து முருகனை கொண்டு வரல, அந்த கல்லில் வேண்டாத பகுதிகளை சிற்பி வெட்டி எறிந்தான், உள்ளிருக்கிற கடவுள் புலப்பட்டது. அதுபோல் நமக்குள் வேண்டாத பல விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை வெட்டி எறிகிற போது கொஞ்சம் வலிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் உன்னில் இருக்கிற தெய்வம் வெளிப்பட வேண்டும் அல்லவா? எனவே நான் சிற்பி, நீ சிற்பம், உன்னை செதுக்குகிறேன், உனக்கு வலித்தால் நான் என்ன செய்ய முடியும்? அவ அடுத்த வார்த்தை சொன்ன, கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உளிக்கு தெரியுதா? கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உளிக்கு தெரியுதான்னா நான் பதில் சொன்னேன். பெத்தவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்ன? மகளே, கல்லுக்கு எவ்வளவு வலிக்குமோ அவ்வளவு உளிக்கும் வலிக்கும். இன்னும் உளி வலி இல்லாம அது அடிவாங்கி கொத்துது. இந்த கல்லை இப்படி காயப்படுத்த வேண்டி இருக்கிறதே என்று உளி கண்ணீர் விட்டு கொண்டுதான் கொத்தும். உன் ஒவ்வொரு அழுகையும் எனக்கும் வலிக்கிறது என்றாலும் நாளை நீ தெய்வமாவதற்காக இந்த கொத்துவதை இந்த சிற்பி ஒருபோதும் நிறுத்த முடியாது. பிள்ளைகளை கண்டிப்பதற்கு பெற்றோர்கள் தயங்கக்கூடாது. பாசத்தால், அளவு கடந்த பாசத்தால், கண்மூடித்தனமான பாசத்தால், ஒரே பிள்ளை பெற்றிருக்கிறோமே அதற்கு கண்ணீர் வருமே, அதற்கு வருத்தம் வருமே என்று கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள். கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள். திருதராஷ்டிரன் சொல்றான் சார், கடைசியில 100 பிள்ளையை பெற்றுட்டு சொல்றான் ஒரு வார்த்தை என்ன, ஐயோ இந்த 100 பயல்களும் நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்களே, அழுகுறான். அப்பவே சொன்னேனே கேட்டானா அந்த பையன் இப்படி கேட்கலையே, அழுகுறான். நான் சொல்றேன், பின்னால கண்ணு கட்டதுக்கு அப்புறம் என்ன சூரிய நமஸ்காரம், என்ன அழுறது? பிள்ளைகளை நாங்க காயப்படுத்துங்க நான் சொல்லல, ஆனா அந்த டிசிப்ளின் அப்படிங்கறத ஏற்படுத்தலன்னு சொன்னா வாழ்க்கை என்ன ஆகும்? இன்னும் நான் சொல்றேன், பிள்ளைகளோட பேசணும், வீட்டுல பேசணும். இதுக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன்? ஃபேமிலி மீட்டிங்னு பேர். நீங்க ஒரு கம்பெனியை டெவலப் பண்றீங்க, டைரக்டர்ஸ் போர்ட் மீட் நடக்குமா இல்லையா? ஒரு கம்பெனி நல்லா நடக்கணும்னு சொன்னா டெய்லி மார்னிங் வந்த உடனே டாப் பீப்புள்லாம் உட்காருவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் மற்றெல்லாம் கவனிப்பாங்க, என்னென்ன ஒர்க் இருக்குன்னு பார்ப்பாங்க. சாயங்காலம் மறுபடியும் 5 மணிக்கு ஒரு மீட்டிங் நடக்கும், கரெக்டா நடந்துதா எல்லாம் பார்க்கணும். கம்பெனியில கம்பெனி மீட்டிங் போடுற மாதிரி ஒரு வீடு உருப்படணும்னா ஃபேமிலி மீட்டிங் போடணும். அப்பா அம்மா பிள்ளைகள் உட்காரணும். எதை நோக்கி அப்பா குடும்பத்தை நகர்த்துறான் அப்படிங்கறத மனைவி மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஃபேமிலி மீட்டிங் நடத்து. இட் இஸ் a resolution. என்ன, நாம இதை பண்ண போறோம், இன்னும் 2 வருஷத்துல வீடு வாங்க போறோம், இன்னும் 5 வருஷத்துல இது மாதிரி ஒரு அருமையான ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போறோம், இந்த வேலைக்கு நாம போறது நல்லது. பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் எல்லாத்தையும் ஏற்படுத்தணுமே ஒழிய ஒரு டிக்டேட்டர் மாதிரி என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, திணிக்க முடியாது. ஆனா அவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும், பேசணும். பிள்ளைகளோட நேரம் கொடுத்து அவங்களோட பேசி ஆகும். இதே நேரத்தில் இன்னொன்னு சொல்லிடுறேன், ரொம்ப நம்ம கனவுகளை அவங்க மேல திணிக்க கூடாது. இப்ப எங்க ஊர்ல சில பேர் பையனை வளர்க்கும் போது, ஏய் அப்பா டாக்டர் ஆகி பெரிய நர்சிங் ஹோம் கட்டி வச்சிருக்கேன், அடுத்த டாக்டர் நீ தான். இவர் நர்சிங் ஹோம் கட்டி விட்டதாலேயே அவன் டாக்டர் ஆகணுமா? அவனுக்கு டாக்டர் ஆகிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. அதுவும் அப்பா பண்ற அழும்பெல்லாம் பார்த்துட்டான். ஸோ நம்ம ஆகவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடய இருக்கிறான் அவன். அப்பா சொல்றார், நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது, எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகி நர்சிங் ஹோம். இவர் கட்டடம் கட்டி வச்சதுக்காகவே அவர் டாக்டர் ஆகிறது, அவனுக்கு அந்த எண்ணமே இல்லை. அவன் என்ன பண்றது? ஒன்னு புரிஞ்சுக்கணும், பிள்ளைகள் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத துறையில செலுத்தணும்னா அவங்க வெற்றி பெற முடியாது. பிள்ளைகளை வளர்க்கிற போது இருக்க முக்கியமான விஷயம்,
ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு ஈசி சேர், குடும்பத்து பெரியவர் சாஞ்சிருக்கிறார். அந்த குடும்பத்தை சின்ன பையன் இப்படி கை கட்டிட்டு நிற்கிறான், குடுமி வச்சிருக்கான், கழுத்தில் ஒரு ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கான், நெத்தி நிறைய பட்டையா திருநீர் போட்டிருக்கான், இப்படி நிற்கிறான். அந்த பெரியவர் கேட்கிறார், ஏய் என்ன படிக்க போற மேல? சமஸ்கிருதம் படி, இந்திய முறை. சமஸ்கிருதம் படி, சமஸ்கிருதம் படிச்சா மேல போய் நன்னா இருக்கலாம், மோட்சத்துக்கு போலாமா. சமஸ்கிருதம் படி, சமஸ்கிருதம் படிச்சா மேல போய் நன்னா இருக்கலாம். இல்லைன்னா இங்கிலீஷ் படி, இங்கிலீஷ் படிச்சா இங்கேயே நன்னா இருக்கலாம். என்ன பண்ண போற? சமஸ்கிருதம் படிக்கிறியா இங்கிலீஷ் படிக்கிறியா? பையன் சொன்னான், தமிழ் படிக்கிறேன். அந்த பெரியவருக்கு எவ்வளவு கோவம் வரும். என்ன விளையாடுறியா? சமஸ்கிருதம் படிச்சா அங்க நன்னா இருக்கலாம், இங்கிலீஷ் படிச்சா இங்க நன்னா இருக்கலாம்ன்ற, ஏன் தமிழ் படிக்கிற? தமிழ் படிச்சா அங்கேயும் நன்னா இருக்கலாம், இங்கேயும் நன்னா இருக்கலாம், நான் தமிழ் படிக்கிறேன். அந்த பையன் யார் தெரியுமா? டாக்டர் உவே சாமிநாத ஐயர். அவர் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழ் இல்லை. விரும்பியதை படிக்கிறவர்கள் சாதிக்கிற சாதனையை விரும்பாதவர்கள் படித்து சாதிக்க முடியாது. பிள்ளைகளுடைய டேஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அவன் இன்ஜினியரா வர விரும்புறானா, ஓவியரா வர விரும்புறானா, டாக்டரா வர விரும்புறானா, இல்ல ஒரு இண்டஸ்ட்ரிஸ்டா வர விரும்புறானா, ஒரு வியாபாரியா வர விரும்புறானா, அவன் ஆட்டிடியூட் என்ன, அதை பெற்றவங்க கண்டுபிடிச்சு அதை நோக்கி அவனை செலுத்தணுமே ஒழிய, நான் இப்படி நினைச்சேன் அதனால இப்படி வரணும்னு. நானே பிஏபிஎல் படிச்சேன் ஐயா சொன்னாங்க பாருங்க, அதுவே ஒரு விபத்து. எங்க அப்பாவோட அப்பா ஒரு வக்கீல் குமாஸ்தா, எங்க அப்பாவோட அப்பா ஒரு வக்கீல் குமாஸ்தா. அவர் என்ன கனவு கண்டார்? எங்க அப்பாவை வக்கீல் ஆக்கணும்னு கனவு கண்டார். முடியாமே செத்துப்பிட்டார். இதே கனவை எங்க அப்பா தலைமையில ஏத்தி வச்சுட்டு போன உடனே அவர் என்ன கனவு கண்டார்? நம்ம பிள்ளையாவது வக்கீலா வரணும் அப்படின்னு அவர் என்ன வக்கீலுக்கு படிக்க வச்சார். நான் ஒரு கனவை நிறைவேற்றல, வக்கீலுக்கு படிச்சுட்டேன், ஆனா கோர்ட்டுக்கே போல. இப்போ அதனால என்ன பண்றது? எப்பவாவது பட்டி மண்டபங்கள்ல நீதிபதியா உட்கார்றது. அப்ப வழக்கறிஞர்லாம் மாண்புமிகு நீதிபதி அவர்களே, அப்பா பாத்துக்கப்பா நான் இப்ப நீதிபதி ஆயிடுச்சு, அதோட பிஎல் முடிஞ்சு போச்சு, உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். அவர் கனவு கண்டார், நான் பிஏபிஎல் படிச்சுட்டு பாலிடிக்ஸ்ல வரணும், இல்லாட்டி ஒரு நீதிபதியா வரணும், பெரிய அட்வொகேட்டா வரணும்னு. இவர் கனவு தூக்கி எம்எல்ஏ ஏற்றி வச்சா நீங்க யோசிச்சுங்க. நான் வக்கீலா போயிருந்தா பொய் சொல்லுமே சம்பாதிச்சிருப்பேன், எப்படியா இருந்திருப்பேன். ஆனா சிங்கப்பூர்ல வந்து இத்தனாயிரம் பேருடைய நெஞ்சுக்குள் நுழைகிற உரிமையை எங்காவது வக்கீல் படிப்பு தந்திருக்குமா? எனக்கு என்ன பிடிச்சதோ அதை நான் படிச்சேன், நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன். அப்ப ரெண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பிடிச்சதையும் படிச்சேன், எங்க அப்பாவுக்கு பிடிச்சதையும் படிச்சேன், ஆனா அதை விட்டுட்டேன்.